இப்போ பாருங்கள், லும்பினி பார்க்கு இன் பேங்காக்கு, தாய்லாண்டில் இருக்கும். பாருங்கள், முன்னாடி ஏதோ பெரிய ஒரு சோல்ஜரு மாவீரராக இருப்பார் போல், அவரோட நினைவுக்கு மூலமாக இதை வச்சுருக்காங்க போல். இந்த இடத்துல நிறைய இப்போ வந்து இந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் தாறுமாறாக இருக்குது ரோடுங்கள்லாம். தாறுமாறாக இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த சைட்லாம் பேரிகார்டு போட்டாங்கன்னு தெரில. மக்கள் வந்து நாசம் பண்ணுறாங்களா என்னான்னு தெரியல. இல்லைன்னா உள்ளே போகிறதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணால் தான் உள்ளே போகணுன்ற மாதிரி வச்சுருக்காங்களா என்னான்னு தெரியல. சரி, பேமெண்ட் பண்ணாலும் நம்ம உள்ளே போய் தான் ஆகணும், முடிவு பண்ணியாச்சு போகணுன்னு. பெரிய பார்க்கு. சரி, அதனால் அவங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு இப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். இது சிட்டியில் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கனாலுமே இந்த பார்க் வந்து உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். இந்த பிளாஸாலாம் இருக்குது இந்த இடத்தாண்ட, அதாவது ஷாப்பிங் மால்லாம். இந்த ஷாப்பிங் மாலுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஏரியா. நீங்கள் நடந்தே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வந்தீங்கன்னா இந்த ஏரியா நீங்கள் தாராளமாக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக விளையாட்டு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா, குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஹாஃப் டே இல்லை 1 டே கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். பார்த்துக்குங்க, இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள், வண்டி எல்லாமே லும்பினி பார்க்னே போட்டிருக்கு பாருங்கள். இந்த வண்டி கரெக்டாக இங்கே வந்து நின்ற போல தான் ஃபைனல் ஸ்டேஷனு. லும்பினி பார்க் போனால் இந்த பஸ்ஸில் கூட நீங்கள் வந்துடலாம். A3ன்னு போட்டிருக்குது நம்பரு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்க்கிங் ஏரியா. கார் வெளில வருது. டோக்கன் மாரி இருக்கும் போல் வண்டிகளுக்கெலாம், 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்க்கெலாம். இப்போ நம்ம உள்ளே போகணும். உள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக டிக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாமே வந்து பிளாக் பண்ணி சீர்படுத்தி வச்சுருக்காங்க. காலையில் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கெலாம் நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா அந்த புத்துணர்ச்சி உங்கள்கிட்ட இருக்கும், நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கும். சரி வாங்க, பாருங்க, இதுதான் பஸ் ஸ்டாப்பு. லும்பினி பார்க் வரணுன்னா நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல இறங்கிக்கிங்க. ட்ரெயினில் வந்தீங்கன்னா நம்ம இறங்கணும்ல, அந்த ஸ்டேஷனில் இறங்கிக்கிங்க. அங்கே இருந்தும் நடந்து வரலாம். இல்லைனா இதுக்கு முந்தின ஸ்டேஷன் அங்கே ஒன்று இருக்குது, அங்கேயே நீங்கள் இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து வந்துக்கலாம். நிறைய இந்தமாரி பைக் டாக்ஸிக்காரங்க இருக்காங்க. அதனால் கவலையே இல்லை. நீங்கள் சிங்கிளாக வரீங்கன்னா அசால்ட்டாக நண்பர்களோட அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஒரு ரைடு வந்துடலாம். சிம்பிளாக சட்டுன்னு பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்க போயிடலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. நல்லா பெரிய பார்க்கிங் ஏரியா போல் போய்கிட்டே இருக்குது. எங்கே என்ட்ரன்ஸே வர மாட்டேங்குது. ஆனால் தைவானில் இப்படி கிடையாது. பார்க்கில் வந்து நிறைய என்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க. சுற்றி ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸில் உள்ளே புந்துடலாம். அதேமாரி ஃப்ரீ. இங்கே வந்து அதுமாரி ஃப்ரீலாம் எதுவும் இல்லை போல், இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து கம்மியாக இருக்குது. பார்க்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. நம்ம இங்கே இருக்க போலீஸ்கிட்ட கேட்டோம், எங்கேங்க இன்னும் என்ட்ரன்ஸே வர மாட்டேங்குதுன்னு. இல்லை 1 மினிட், நீங்கள் நேராக நடந்து போயிட்டு ரைட் எடுத்தீங்கன்னா வந்துடும்ட்டாரு. ஓகே சரி, 1 மினிட்ன்றாரு. வாங்க, 2 கிலோமீட்டர் மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படின்றீங்களா? போயிடுவோம் வாங்க, உள்ளே போயிடுவோம். இப்போ வந்து பார்த்தோன்னா வந்துட்டோங்க. லும்பினி பார்க்கு கேட் 5 பஸ் ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முந்தின காட்டின அந்த பஸ் ஸ்டேஷனாண்ட வந்து என்ட்ரன்ஸே கிடையாது. இங்கே மட்டும் தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. கேட் 5ல் என்ட்ரன்ஸ் இருக்குது நம்ம நடந்து வந்த வரைக்கும். அதனால் கேட் 5 அந்த பஸ் ஸ்டாப் வந்துட்டிங்கன்னா இறங்கணும் உடனே நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். இங்கே பாருங்க, போட்டி அப்பளம், நிறைய அப்பளம்லாம் வச்சுருக்காரு தாத்தா. சூப்பரில் வா, வெரி குட். இப்படி நிறைய சாப்பிட்றதுக்கெலாம் கடைகள் இருக்குது வெளியிலேயே. உள்ளெலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எதுவுமே சாப்பிட்றதுக்கெலாம். உள்ளே வந்து செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. ஓப்பன் டைமிங் போட்டிருக்காங்க பாருங்கள். ஓப்பன் டெய்லி 4:30 காலையில் 4:30 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்காரு. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து உள்ளே வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே காட்டுறேன் வாங்க, உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு அப்படியே பார்ப்போம். எல்லாருமே இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் ஆப்போசிட்டில் நடந்து போனால் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் சரி நம்மளும் இதே பக்கமே போயிடுவோமே, எதுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டுன்னு சொல்லிட்டு இங்கே திரும்பி நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்போது இங்கே பாருங்கள், நாவல் மரம்லாம் இருக்குது.
phase 1 phase 2ன்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். அப்பா இத்தனை மணிக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஈவினிங் டைம்லையும். பக்கத்துலேயே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி இங்கே பாருங்க யாரோ இந்தியன் இருக்காங்க. ஹலோ ஹாய் ஹாய். அதனால் பக்கத்தில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கேருந்து நம்ம வரத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னா யூனிவர்சிட்டியை விட்டு இங்கே வந்து ரிலாக்ஸ்லாம் பண்ண முடியும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு யூனிவர்சிட்டியே பெரிய யூனிவர்சிட்டின்றாங்க, டாப் யூனிவர்சிட்டி மாதிரி. அதனால் நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து உள்ளே கூப்பிட்டு போயிட்டு எல்லாத்தையும் காட்டுறேன், ஓகேங்களா? நாளைக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஒரு வீடியோ போடுவோம். கூடி சீக்கிரம் வரும் உங்களுக்கு. இதே நான் 2ஆக கூட பிரித்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா பெரிய பார்க்குன்றாங்க, ஓகேங்களா? அதனால் நான் முக்கியமான இது மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன், ஓகேங்களா? வாங்க போவோம். இங்கே பாருங்க, உடம்பு தண்ணி குடிக்க வந்திருக்குது. நான் முதல்ல நினச்சிட்டேன் பாருங்க. லிசர்ட், திஸ் இஸ் லிசர்ட், மானிட்டர் லிசர்ட். பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க. நான் கிட்ட போனால் அது ஓடிடும்னு பயத்தில் நான் உங்களுக்கு வந்து 3ல காட்டினேன் ஜூம் பண்ணி. இங்கே பாருங்க நல்லா பெருசாக இருக்குங்க. நான் முதல்ல நினச்சி ஃபஸ்ட்டு பயந்தேன், அப்புறம் பார்த்தா இது மானிட்டர் லிசர்டு. இங்கே பாருங்க தண்ணி குடிக்குது, நாக்கை வெளில நீட்டுது பாருங்க. அப்பா ஜூம் போய் காட்டுறாங்க பாருங்க. அப்பா நடக்கிறத பார்த்தீங்களா? வர்றான் பாரு வேட்டைக்காரன். ஐயோ விட்டா நம்ம கிட்டே வந்துடும் போலையே. நகம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, உடும்பு குடின்னு வாங்களே, அதுதான் இது. அங்கே பாருங்கள் முரட்டுத்தனமாக இருக்குது. கடிக்க தான் செய்யணும்னு நினைக்கிறேன். இதுவும் ஆளை பார்த்தாலுமே முரட்டாளாக இருக்கேன். இப்படி தாங்க இருக்குது. அது அப்படியே நின்று போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்குது, அமைதியாக இருக்குது. சூப்பர்ல. சரி அப்படியே போவோம் வாங்க, அதை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு. சூப்பர், நம்ம இது எதிர்பார்க்கவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு அமையுதுங்க தாய்லாண்டில். சூப்பராக உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் பாருங்க. இந்தமாரி அற்புதமான வீடியோலாம் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் லைக்கை பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போயும் உங்களுக்கு தேவையானதுங்களா சொல்லிடுறேங்க. பாருங்க இவ்வளோ மக்கள் வந்து ஹெல்த் கான்சியஸாக இருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வருது. அப்படியே நம்ம அந்த சைடில் பார்த்தோம்னா போட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சைடு வாட்டர் ஃபவுண்டனு, போட்டிங்கு இந்த சைடில். இங்கேருந்து நான் காட்டுறேன், உட்காந்து ஒரு நேரம் பாருங்கள். இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடில். இங்கேருந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. பாருங்க ஒரு போட் மட்டும் இப்படி வந்திருக்குது, கொஞ்சம் அளவு தள்ளி, அதனால நம்மளால காட்ட முடியுது. இங்கே பாருங்க அதுவும் குத்தாலருவியிலே குளிச்சது போல் இருக்குதா சூப்பர்ல. ஃபவுண்டன் பக்கத்தில் போய் ஓட்டுறாங்க, பெடல் பண்ணுறாங்க ஜாலியாக. பாதி நம்ம வாய்க்குள்ளே போயிடுச்சு. இப்போ நான் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்கு பாருங்க. கலர் அவ்வளோ கான்ட்ராஸ்டாக செம்மையாக இருக்குது. கலரை பாருங்கள். இங்கே பாருங்க கொட்டையெல்லாம் எடுத்து நல்லா க்ளீனாக பண்ணிட்டாருங்க. வெறும் 25 தாய்லாந்து பாட்டுக்கு வாங்கியாச்சு. சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக. பலாப்பழம் கட் பண்ணுறது தான் கஷ்டம் நமக்கு, அவங்களாம் தினம் கட் பண்ணுறவங்க அசால்ட்டாக வெட்டி வீசிடுவார் சட்டுன்னு. செம்மையாக பண்ணியிருந்தாருங்க. பார்ப்போம். நல்லா இருக்குங்க பலாப்பழம், வாசனை தான். நம்ம வீட்டிலலாம் சின்ன வயசில் வெட்டும் போது ஃப்ரிட்ஜில் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக பலாப்பழம் வாசனை தான். அடுத்த ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக மினிமம் வைப்போம் அந்த வாசனை. தைவான்லாம் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சாலும் வந்து முழுசாக வாங்கிக்க அப்படின்னு மிக்ஸில் வாங்குவாங்க. நம்மளால கட்டெலாம் பண்ண முடியாது, அதனால சோம்பேறித்தனம் பண்ணி வாங்காமல் போயிடுவோம் நிறைய இடத்துல.
கிடைக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, வெறும் 25 பாட்டுக்கு ஆசிரியர் சாப்பிட்லாம். வேணுன்ற போது வாங்கிக்கலாம் போல, கம்ஃபர்டபுளாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த வாழ்க்கையே ரொம்ப குவாலிட்டியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் நாள் இம்ப்ரெஷன் பயங்கரமாக இருக்குது. நீங்கள்